இனிமேல் பிரச்சனைகள் என்பது விடுபட்டு, அதாவது ஜென்மசனி என்பதாலேயும் நாம் எதுவும் சொல்ல முடியாத சரியான பலாபலங்களை மற்றபடி எல்லா ராசிக்கு சொல்லிடலானே கண்டு இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஜென்மசனி நடைபெறும் பொழுது சரியான பலாபலங்களை கொடுக்க முடியாது. நல்ல உயர்த்தி கொடுப்பதும் அவரே, தாழ்த்தி கொடுப்பதும் அவரே, சனி பகவான் தான். ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லிடணும், முதல்ல துன்பத்தை தர்றவரும் அவர் தான், இன்பத்தை கொடுக்குறதும் அவர் தான், உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்றதும் அவர் தான், நல்ல அமைப்பை தருவதும் அவர் தான். சனி பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் சனி பகவான் உங்களுக்கு உற்ற நண்பன் என்பதாலேயோ அவர் அமர்ந்திருக்கும் வீடு ஒரு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அவரே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு வீட்டுக்கு, அதாவது புதன் நட்பு வீடு, அந்த இடத்துல அவர் நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்துல செல்லும்போது லக்ஷ்மி கடாட்சம். இது வரைக்கும் விடுபட்டு வந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. கடன் வாங்கிட்டு இருந்தோன்னா அந்த கடன் பிரச்சனை எவ்வாறு தீர்க்கிறது, இந்த பிரச்சனைலேருந்து நாம் எப்படி வெளிவர்றது? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 15/6/2024 முதல் 7/7/2024 வரை நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடான மிதுனத்தில் இடம்பெயரும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய சுக்கிர பகவான் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலங்கள், இந்த நோயினுடையோ எதுனா பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். 15/6/2024 முதல் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் 7/7/2024 அந்த மிதுன ராசியிலே வீட்டிருக்க போகிறார். அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறு இருக்குன்னா, முதல்ல நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் அதிபதி அல்லவா அவர். அதுவும் இல்லாமல் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுகத்துக்கும் நோய் நொடிகளுக்கு எல்லாத்துக்குமே, ஒரு மனுஷன் வண்டி வாகனங்கள் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை, வீடு வாங்கலை, நிலம் வாங்கலை, இதை மாதிரி எதனா ஒரு பிரச்சனை கும்பராசிக்காரங்க இல்லை, நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம். திடீர்னு பார்த்தோன்னா வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க கூட இல்லை, வீட்டை விட்டு வெளியேறி நாம் தனி கொடுத்தனும் போகிறதுக்கோ துணைந்து கொடுத்தனும் நாம் வாழக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமைத்து உயர்த்தது. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு செல்லும்போது ஏற்கனவே வெளியில் ஊரில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க கூட இப்போ உள்ளூரில் வாழக்கூடிய, சொந்த ஊரில் வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார். வெளியூரில் எங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கலங்க, வெளியூரில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முறை உள்ளூருக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரோ, நம்மளுக்கு அந்த மாதிரி தகவல் தொடர்பு நம்ம ஊர்லேயே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகலாம். வெளிநாட்டில் ரொம்ப நாளாக இருந்தோன்னா அந்த வெளிநாட்டில் இருந்துக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு 20 நாட்கள் நம்ம வீட்டில் சொந்த ஊரில் சொந்த நாளில் சொந்த மண்ணில் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இனிமேல் பிரச்சனைகள் என்பது விடுபட்டு, அதாவது ஜென்மசனி என்பதாலேயும் நாம் எதுவும் சொல்ல முடியாத சரியான பலாபலங்களை மற்றபடி எல்லா ராசிக்கு சொல்லிடலானே கண்டு இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஜென்மசனி நடைபெறும் பொழுது சரியான பலாபலங்களை கொடுக்க முடியாது. நல்ல உயர்த்தி கொடுப்பதும் அவரே, தாழ்த்தி கொடுப்பதும் அவரே, சனி பகவான் தான். ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லிடணும், முதல்ல துன்பத்தை தர்றவரும் அவர் தான், இன்பத்தை கொடுக்குறதும் அவர் தான், உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்றதும் அவர் தான், நல்ல அமைப்பை தருவதும் அவர் தான். சனி பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் சனி பகவான் உங்களுக்கு உற்ற நண்பன் என்பதாலேயோ அவர் அமர்ந்திருக்கும் வீடு ஒரு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அவரே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு வீட்டுக்கு, அதாவது புதன் நட்பு வீடு, அந்த இடத்துல அவர் நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்துல செல்லும்போது லக்ஷ்மி கடாட்சம். இது வரைக்கும் விடுபட்டு வந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. கடன் வாங்கிட்டு இருந்தோன்னா அந்த கடன் பிரச்சனை எவ்வாறு தீர்க்கிறது, இந்த பிரச்சனைலேருந்து நாம் எப்படி வெளிவர்றது, இல்லை வேறு எதனா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் பெரிய முன்னேற்றம் தருமா, இதெல்லாம் எடுத்து நாம் தயாரித்து வைக்கக்கூடிய காலங்களாகும். நல்ல முன்னோட்டம் தரும். இனிமேல் நம்ம உழைப்பு அதாவது அதிகப்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் இனிமேல் கும்பராசி ஐயா. இந்த மாதம் முழுவதும் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய காலங்களாகவும் அமையப்போகிறது. கண்டிப்பாக உடல் உழைப்பு கண்டிப்பாக உண்டு. சொந்த ஊருக்கு வெயின் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் சாமி. இந்த மாதம் முழுவதும் அலைச்சல் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நல்ல தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலத்தை அமைப்பை ஏற்படுத்தி தருவார். பிரிவினை என்பது கிடையாதுங்க.
இது வரைக்கும் கருத்து வேறுபாடோடு வாழ்ந்த இந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலங்களாக இந்த 23 நாட்கள் நன்றாக இருக்கும். ஒரு ஸ்மூத்னஸ் போகும். இது வரைக்கும் ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருந்தால் அந்த ஸ்மூத்னஸ்லாம் இனிமேல் காணப்படும். பிரிவினைகள்லாம் கிடையாது, இனிமேல் விடுங்க. நாம் இடம்பெயரக்கூடிய காலமும் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தால் இடம்பெயர்ந்து வெளியே போகாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாக்கியம் உங்களுக்கு செல்லுபடியாகும். நல்ல சுகத்தை கிடைக்க போகுது சாமி. இது வரைக்கும் சுகமே இல்லாதவங்களுக்கு இது ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மனதில் இருந்து வந்த பிரச்சனை, உடலில் இருந்து வந்த பிரச்சனை விலகப்போகுது. அதாவது வேலை கடின உழைப்பு கண்டிப்பாக உண்டு சாமி. நீங்கள் எடுத்துங்க. புதிய பிஸ்னஸ் எதனா தொடங்குற மாதிரி எதனா ஐடியா இருந்தால் இந்த முறை இதை ஏற்படுத்தி தரும் ஐயா. கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் இடம் 5ஆம் இடம் அல்லவா? 5ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பார். நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய வேலையை நாம் எடுத்து செய்யும் போது அந்த மாலை எக்ஸ்ட்ரா பெட்டிங்காக நம்மளுக்கு கிடைக்க போகுது. பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு பாக்கியம் வெளுக்கும் போதே நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்கும். 5ஆம் இடத்த கிரகம் தான் 11ஆம் இடத்தையும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்து லாபஸ்தானாதிபதியும் வலுத்து வைக்கும். குழந்தை பேரு, இது முக்கியமாக குழந்தை பேரு முக்கிய செல்வம். அந்த புத்திர பேரு கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. சுக்கிரனால எல்லாமே கிடைக்கும் சார். சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்குமா? லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா? சுக்கிரன் தான். அவர் 5ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் செல்லும்போது அவர் வீட்டுக்கு 2ஆம் இடம் என்று சொல்ல தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்லும்போது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த தொய்வான நிலைமை, வருமானமே இல்லாமல் சுற்றிட்டுருக்குன்னா இனிமேல் வேலை செஞ்சு நம்ம வேலைக்கு போகிறோம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதெல்லாம் விலகிடும். சுகமெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அந்த இடத்துல 4ஆம் இடத்துல குரு பகவானே அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. அஷ்டம குரு அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டுலாம் வேணாம். மற்ற கிரகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய காலங்களாக ஜென்மசனி என்பது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே குறிக்கோள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. நிறைய பேர் நல்ல நிலைமையில் தான் வந்திருக்காங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் ஒரு 20 பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நல்ல லக்ஷ்மி கடாட்சம், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள், அதாவது சரி செய்யலாம். ஒரு சரி பண்ணக்கூடிய காலம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு 23 நாட்கள் நிம்மதி, ஒரு பெருமூச்சு. ஒரு 3 மாதம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை சேர்த்துட்டாவே 2 மாதம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு லாபம் தரும். செய்த வேலைகளில் நம்மளுக்கு லாபம் வரணும். ஒரு 10 ரூபா பொருள் வாங்கி 15 ரூபாய்க்கு 17 ரூபாய்க்கும் விற்றா தான் நம்மளுக்கு அந்த பொருளை லாட்டும். ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி செலவுலாம் இருக்குதில்ல. ஒரு 5 ரூபா வந்தால் போதும். அந்த மாதிரி நம்மளுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. நம்மளுக்கு இயந்திரத்தால் ஏற்பட்ட கோளாறுகள்லாம் நீங்கிட போகுதுங்கய்யா. வண்டியில் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், முக்கியமாக புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த முறை முன்னேற்றமாக இருக்க போகுது. கண்டிப்பாக முன்னோட்டம் என்று சொன்னாலே புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்கு இந்த முறை அமையப் போகிறது. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய மக்கட்பேறு, புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாகவும், நம்ம இதுவரைக்கும் நீண்ட நாளாக வெளியூர் செல்லாமல் இருந்தால் அந்த வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், வெளி உறவினர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு வரணும். மூத்த பெரியவர்கள் யாருன்னா உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் அந்த பெரியவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த காலமாகவும், வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அந்த உடல்நிலையை சரி செய்யக்கூடிய காலம். அவங்கள ஹாஸ்பிட்டல் இட்டு போகிறது கொள்வது, அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுத்து வீட்டில் நம்ம வீட்டிலே வச்சுக்கிறது. அவங்களே போதும், அவங்களே செல்வங்கள் தான். நோயில்லாத வாழ்வே ஒரு மனிதன் வாழ்ந்தான செல்வத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டில் இருந்து கொடுத்துருவான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற மாதிரி இந்த கும்பராசிக்கு இனிமேல் நோய் நொடி இல்லாமல் வெளியே செல்ல போகிறாங்க. பிரச்சனைகளில் இருந்து வந்த கடன் பிரச்சனையில் வந்து ஒரு சின்ன சின்ன தொய்வான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒன்று சூட்டபுளாக எதனா ஒரு அமௌண்ட்டோ நம்மளுக்கு லோனோ சேங்ஷன் ஆகி அதிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கும்பராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியால் பெரிய முன்னேற்றம், லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கத்தாலையும் அந்த கிரகங்களுடைய தன்மையாலும் பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தையும், இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட மந்தமான நிலைமை கூட இனிமேல் மாறி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். இந்த சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலங்களும் இனிமேல் செயல்பாடெல்லாம் பெரிய லெவலில் தான் வரப்போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை, உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்களும், வெளியூர் செல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி. இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கங்க, வேறு எதுவும் சொல்லிக்காதீங்க. வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ, இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துரும். மாறிக்குங்கள், எந்த தொந்தரவும் செய்யாது.
இந்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் 6 to 7 சுக்கரை ஓரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை விளக்கி வெட்டி வச்சுட்டு வீட்டில் பசுக்களுக்கு எதனா உணவு கொடுக்குற மாதிரியோ அல்லது பசுக்கு தானத்தை எதனா கொடுக்குற மாதிரி நாம் ஃபைல் பண்ணுங்கள். 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கின்னு கல் உப்பை எடுத்துக்கொண்டு ஓம் மகாலட்சுமியை ஒற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம 108 முறை சொல்லுங்கள். நம்ம குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் திரும்ப பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி வாருங்கள். 6 to 7 நல்ல மிகுந்த செல்வத்தையும் மிகுந்த எண்ணத்தையும் அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம். நீங்களே செய்து கொள்ளலாம், யாரைன்னு கேட்கலாம். நல்ல அமைப்போடு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நோய் நொடி இல்லாத அமைப்பையும் ஏற்படுத்தும். அந்த பசுவோட கோமியத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிங்க. நோய் இல்லாத வாழ்வு, கிருமி அண்டாத ஒரு அமைப்பு, ஒரு ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு செய்ய முன்னோர்கள் சொன்னதான் நான் இப்போ சொல்கிறேன். நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வங்களும் சேர்ந்த விஷயங்களும் அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் ஏற்படுத்தியிருந்து நல்ல முன்னேற்றத்துடன் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியும் இதுவரையும் காணாத வெற்றி இப்பொழுது காணக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிர பகவானால் ஏற்பட போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நாராயணன் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.